ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சங்கீதா. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறேன்னா, எதுக்காக பிரெயினோட 3D ஹை ரெசல்யூஷன் இமேஜ் தேவைப்படுது? அத ஐஐடி மெட்ராஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. 2024ல மெட்ராஸ் ஐஐடி ஒரு ஃபீட்டல்ல இருக்க பிரெயினோட மோஸ்ட் டீட்டெயில்ட் 3D ஹை ரெசல்யூஷன் இமேஜ வெளியிட்டிருக்காங்க. உலகத்திலேயே இவ்ளோ டீட்டெயில்டா ஒரு கருவுல இருக்க குழந்தையோட பிரெயின 3D ஹை ரெசல்யூஷன் இமேஜா ரெடி பண்ணிருக்கிறது இதுதான் முதல் முறையே. ஐஐடி சென்னையில சுதா கோபாலகிருஷ்ணன் பிரெயின் சென்டர் இருக்கு. இந்த மையம் பிரெயின் மேப்பிங் குறிச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டே வராங்க. இவங்க தான் ஃபீட்டல் பிரெயினோட ஹை ரெசல்யூஷன் இமேஜ வெளியிட்டு இருக்காங்க. இவங்க உருவாக்குன பிரெயின் மேப்பிங் டெக்னாலஜிய 5000க்கும் அதிகமான பிரெயின் மேப்பிங் செக்ஷனை கேப்சர் பண்ணிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாம் ஓபன் சோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். இந்த டேட்டா செக்ஷனுக்கு தரணின்னு பேர் வச்சிருக்காங்க. உலகத்துல யார் வேணாலும் இந்த தகவலை எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம தாயின் கருவுல இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத இந்த 3D ஹை ரெசல்யூஷன் இமேஜ் வழியாவே பாத்துக்கலாம். அதுவும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியறதுக்கு மட்டும் இல்லாம அதுக்கான ஒரு தீர்வையும் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ண என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஆரம்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப எளிதாவும் இருக்கும். உலகத்திலேயே முதல் முறை பிரெயின் மேப்பிங் அப்படின்றது பெருமைக்குற விஷயம் தான். ஆனா இதுக்கான செலவும் கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா மிக மிக குறைவா தான் இருந்திருக்கு. அதாவது மத்த நாடுகளோட ஒப்பிடும்போது இந்தியால 10ல 1 மடங்கு தான் ஆகியிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்க புதியுகம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.